கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வேலூரை சார்ந்த சரோஜா என்கிற அன்பு சகோதரிக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட காரியம், அரசாங்கம் கட்டி கொடுக்கிற வீடுக்கு, அந்த அரசாங்கம் வீடை கட்டி கொடுக்கணும், அந்த லோன் கிடைக்கணும், கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும், கர்த்தர் வீடை கட்டி கொடுக்கணும். சகோதரி, கர்த்தர் தாவீதுக்கு வீடை கட்டி கொடுப்பேன் என்று சொன்னவர் வீடை கட்டி கொடுத்தா உங்களுக்கும் பரலோக ராஜ்யத்திலிருந்து வீடு கட்டி கொடுக்கப்படும். கலங்க வேண்டாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியில் யார் யார் குடும்பமா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அத்தனை குடும்பத்தையும் நன்மையினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும். விசேஷமாக அன்பு சகோதரி சரோஜினி அவர்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த லோன், அந்த வீடை கட்டி கொடுக்கக்கூடிய காரியம் இவர்களுக்கு வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாம மகிமைக்காய் வீடை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சங்கீதம் 60:11 இக்கட்டான சூழ்நிலைகளை கர்த்தர் உதவி செய்வா. மனுஷர்களுடைய உதவி விருதா, அப்படியே உதவி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் யுத்தம் செய்வார். ஆண்டவர் ஒவ்வொருவரை பார்த்து, ஏன் கவலைப்படுற? நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக போராடுவேன், கலங்காத, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். இவ்வளோ பெரிய வாக்கு தத்தத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்வார். ஏன்னா நம்ம ஏங்க கலங்கணும்? நல்ல கவனிங்க. நீங்கள் யுத்தம் பண்ணுனா பயப்படலாம், நீங்கள் யுத்தம் பண்ணுனா கலங்கலாம். யுத்தம் பண்ணுறது நீங்களே இல்லையே, சர்வ வல்லமையில் தெய்வன் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லும் பொழுது நீங்களே நானும் ஏன் கலங்கணும், ஏன் பதறணும்? விசுவாசிக்கிறவன் பதறான். என்ன விசுவாசம்? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவா, என் குடும்பத்திற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவா அப்படின்னு விசுவாசிட்டிங்கன்னா, யாத்திராகமம் 14:14 ஈஸியாக இருக்குது. யாத்திராகமம் 14:14 நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் மௌனமாக ஜெபம் பண்ணிட்டு ஃப்ரீயாக சும்மா இருக்கணும். எல்லா காரியத்திலும் சும்மான்னு சொல்கிறவங்க பிரச்சனை வந்துச்சுன்னா சும்மா விடவே மாட்டாங்க. உண்மை பாருங்களேன், சும்மா விட்டுருவீங்களா? பிரச்சனை வந்துட்டுன்னா சும்மா விட்டுருவீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, சும்மா விட்டுரு. யாத்திராகமம் 14:14 அதான் ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நல்ல கவனிச்சுக்கோங்க. நீங்கள் யுத்தம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அமைதலாகிடுவார். ஆனால் நீங்கள் அமைதலாக இருந்தீங்கன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. ஒரு தெய்வ மனிதர், ஒரு நல்ல ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டருடைய சபைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற ஒரு பெரிய பணக்காரர். இவருடைய வேலை என்னென்னா, மக்களை பாஸ்டருக்கு எதிராக திருப்புகிறது, மக்களை திருச்சபைக்கு விரோதமாக திருப்புகிறது, மக்களை ஊழியத்துக்கு விரோதமாக என்னென்னா செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார் அந்த பெரிய பணக்காரர்.
ஆனால் அந்த பாஸ்டர் சொன்னார், ஆண்டவரே, அந்த பணக்காரன் மோதுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அவன்கிட்ட இருக்கிற அரசியல் பலனும் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீ ஒருவர் மாத்திரம்தான். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் கேள்வி கேட்டார், நீ யுத்தம் பண்ண போறியா, நான் யுத்தம் பண்ணட்டுமா? இவர் சொன்னாரா, ஆண்டவர், நான் யுத்தம் பண்ணி அந்த கொடிய மனிதனை ஜெயிக்க முடியாது, நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. அமைதல் வந்துட்டார். அவர் இவரை கோவப்படுத்தி பார்த்தாரு, கோவப்படலை. மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு டென்ஷன் ஆகி பார்த்தாரு, டென்ஷன் ஆகலை. மக்களுக்கே இப்போ புரிய ஆரம்பிச்சு. ஒரு வாரம் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் அந்த போதகர், அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, இப்படி ஒன்று பிரச்சனை நடந்துட்டு என்ன செய்யலாம்? நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, தனியாக போய் ஜெபம் பண்ணுங்க. அந்த மனுஷனை திங்க் பண்ணவே செய்யாதீங்க. ஒரு வாரம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வராரு, ஒரு செய்தி, அவருடைய கார் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. இந்த தேவ மனிதனுக்கு பதற்றம். ஓடி போய் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி அவருக்கு, அவங்க ஃபேமிலிக்கு சாப்பாடு, சூப்பு, ரசம், எல்லா உதவிகளையும் செய்தார். ஸோ அவர் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு மொத்த வார்த்தை, சாரி பாஸ்டர், நான் எவ்வளவு உங்களுக்கு கொடூரமான காரியத்தை செய்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு நன்மை செய்தீங்க, சாரி பாஸ்டர். காரணம் என்ன? கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டார். கர்த்தரிடத்தில் விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்னால் யுத்தம் பண்ண முடியாது, நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணால் எப்படி இருக்கும் தெரியுமா? தானியேல் 6வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தானியேல் குரோதமாக தேசத்தை ஆளுகிற தேசாதிபதிகள், ராஜாவினுடைய விசாரிப்பில் இருக்கிறவர்கள், பெயர் பெற்றவங்க, தானியேலை கண்டுபிடிக்கணும்னு அவனை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணினாங்க. ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். தானியேல் 6:4 மறைவாக கண்ணி வைத்தாங்க. ஆனால் தானியேல் 6:24 அவர்கள் செத்து அழிந்து போனார்கள். அவனுடைய குடும்பம் செத்து சுண்ணாம்பாக மாறிவிட்டது. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன்! தானியேலை விட்டாரா? கைவிட்டாரா? தானியேல் அழிஞ்சு போனானா? நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, தானியேல் இவங்க கூட மோதிருக்கிறான், இனி தானியேலை காப்பாற்றவே முடியாது, யாராலையும் காப்பாற்ற ஒருத்தர் உண்டு. அவர் தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் தான் உங்களுக்காக வழக்காடுவார், அவர் உங்களுக்காக இருக்க சொல்ல நீங்கள் ஏன் கலங்கணும்? யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நம்முடைய சொன்ன வார்த்தையை சொன்ன நீர் யுத்தத்தை பண்ணி செய்து கொடுத்தல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் கண்ணார காண்பீங்க, காதால கேட்பீங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.